மத்ஸ்ய அவதார கதையில் வரும் முக்கிய பகுதி. ஒரு காலத்தில் பிரளயம் வரப்போகும் நேரம். அப்போது பிரம்மாதேவன் வேதங்களை சொல்லி முடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சார். யோக நித்திரை. அந்த நேரத்தை பார்த்து ஹயக்ரீவன் என்ன செய்தான்? பிரம்மாவுக்கு தெரியாம மறைஞ்சு வந்தான். அவன் ஒரு மிகப்பெரிய அசுரன். பிரம்மா தூங்கும் சமயம் அருகே வந்தான். வேதங்களை திருடினான். பிரம்மாவின் அருகிலிருந்த 4 வேதங்களையும் அவன் சுருட்டி எடுத்துக்கிட்டான். கடலுக்குள் ஒழித்து வைத்தான் வேதங்களை. எடுத்தவுடனே அவன் பாதாளம், கடலின் ஆழம் உள்ளே போய் அங்கே ஒளிச்சு வைத்தான். ஏன்னா வேதங்கள் இல்லாம இருந்தா யாகம், தர்மம், உலக ஒழுங்கு எல்லாம் அழிஞ்சிடும். அப்புறம் என்ன நடந்தது? விஷ்ணு பகவான் தான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்து கடலுக்குள் சென்று ஹயக்ரீவனை அழித்து மனுவை, மனித இனத்தின் முன்னோரை காப்பாற்ற பெரும் பிரளயம், மகா வெள்ளம் வரப்போகுது என்று தெரிந்து மனுவுக்கு முன்பே எச்சரிக்கை கொடுத்தார். உயிரினங்களையும் விதைகளையும் பாதுகாக்க பிரளயம் வந்தபோது 7 ரிஷிகள் உயிரினங்களின் விதைகளெல்லாம் படகில் வைத்துக்கொண்டு அந்த படகை விஷ்ணு தன் கொம்பில் கட்டி இழுத்து பாதுகாத்தார். சுருக்கமா சொன்னா, வேதங்கள் அழியாம இருக்கவும், மனித வாழ்க்கை தொடரவும், உலகத்தை மீண்டும் உருவாக்கவும் விஷ்ணு பகவான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்தார்.